ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் தான் கொடுத்த 512 வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் ஊழலற்ற சிறந்த ஆட்சியை பிரதமர் மோடி வழங்கியிருப்பதாக கூறினார். மத்திய ஆட்சியில் ஊழல் என்று எதிர்க்கட்சிகளால் கூட குற்றம் சாட்ட முடியவில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளில் 1.75 லட்சம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், கிஷான் திட்டம், விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் போன்ற சீரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் தான் கொடுத்த 512 தேர்தல் வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகளை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என்று அண்ணாமலை சாடினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு எண்ணிக்கையை கூறி வருகிறார் என்றும் விமர்சனம் செய்தார். எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. அனைத்து இடத்திலும் சப்சிடி டிரான்ஸ்பரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை? ஏன் அதை பண்றாங்க? கலெக்டர் ஆஃபீஸில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு? டாஸ்மாக் இன்சார்ஜா பல கலெக்டர் ஆஃபீஸில் போட்டிருக்கிறாங்க. அவங்க வேலை தானே. அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாள அட்டை 25 கோடி விவசாயிகள் தமிழகத்தில் அது குறைவு வாங்கல. இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடத்தணும். மாநில அரசு கேம்ப் போட்டு இது மத்திய அரசுடைய திட்டம், வாங்க எங்க அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்க வாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருக்கும்போது நடக்கும். ஆனா தமிழகம் நம்முடைய துரதிர்ஷ்டம், மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை.